வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 228 நாட்களாகிறது. இந்நிலையில் நேற்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து வெளியான ஒரு தகவலின் கீழ், இஸ்ரேலில் அதன் பிரதமர் மற்றும் ஒரு அமைச்சர் ஒருவர் மீதும், பாலஸ்தீன் தரப்பில் மூவர் மீதும் கைது ஆணை பிறப்பித்துள்ளார்கள். இது குறித்து தான் இப்போது நாம் சற்று விரிவாக பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், நேத்து வந்த இந்த தகவல்ல ஐசிசில ஹமாஸ் தரப்புல 3 பேரு. அதாவது களத்துல இருக்கக்கூடிய ராணுவ தரப்புல ஒருத்தரையும், அரசியல் பிரிவு தலைவரான ஹனியேவுன்னு சொல்லி அவங்க 3 பேரையும், இஸ்ரேல் தரப்புல நம்ம நெத்தன்யாகு, அப்புறம் கேலண்ட் இவங்க 2 பேர் மேலயும் கைது ஆணை அப்படின்ற ஒரு தகவல சொல்லியிருக்காங்க. இதனுடைய பொசிஷன் என்ன? இது என்ன நேரடியா ஆர்டர் குடுத்துட்டாங்களா? இல்ல சஜஷனா? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது ப்ராசிக்யூட்டர் அவரு கரீம் கான். போன முறை நம்ம எப்பயோ பேசும்போது சமீர் கான்னு சொல்லியிருந்தேன். அது தவறு. அது கரீம் கானு. நான் கொஞ்சம் பேரை மறந்துட்டேன். கரீம் கான் தான் இப்போ ப்ராசிக்யூட்டர், சீஃப் ப்ராசிக்யூட்டரா இருக்காரு ஐசிசியோட. இந்த ஐசிசியோடைய சிக்னோட்டரி கவர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டேட்டுன்னாக்கா எல்லா நாடுகளும் கிடையாது. இன்னும் குறிப்பா சொன்னா சைனா கிடையாது, ரஷ்யா கிடையாது, அமெரிக்கா கிடையாது, இஸ்ரேல் கிடையாது. இப்படி பல நாடுகள் சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார் போன்ற நாடுகள்லாம் அதுல கிடையாது. எகிப்து கிடையாது. இப்படி பல நாடுகள் அதுக்குள்ள கிடையாது. ஸோ அதனால இந்த சிக்னட்டரி அரசாங்கங்கள், அதாவது ரோம் ஸ்டாச்சூட்டோட சிக்னட்டரி அரசாங்கங்கள் தான் இதுக்கு ஆப்ளிகேஷனுக்குள்ளவங்க. ஸோ ஆனா சர்வதேச யுனிவர்சல் ஜூரிடிக்ஷன்ல இந்த இது வருது. இந்த தனிநபர்கள் மீதான விசாரணைகள்ங்கிறது வருது. அவங்களுக்கு எதிராக கைது வாரண்டுகள் பிறப்பிக்கப்படும். ஸோ அந்த வகையில கரீம் கான் நேத்திக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்காரு ப்ராசிக்யூட்டரு. அதுல அவர் இந்த 3 நபர்கள் அடங்கிய ஜட்ஜுக்கு இது கொடுத்துருக்கிறாரு, இந்த வாரண்ட்டை கொடுக்க சொல்லி. ஸோ அதுதான் நேற்று வந்த தகவல். அதுல இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு, ராணுவ அமைச்சரா இருக்கிற கேலண்ட், இவங்க 2 பேரும் இஸ்ரேல் தரப்புல இருந்தோம். 3 பேர் அந்த அக்டோபர் 7 தாக்குதலுக்கு காரணமா இருந்தவங்க அப்படிங்கிற பின்னணியில, அது சிவிலியன் மீதான தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னணியில இதுல இவன் அவர் ரேப் அலிகேஷனை கூட மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அது பல வகையில பத்திரிகைகள் கிரே சோன், எலக்ட்ரானிக் இன்டிஃபேடா, அதே போல மாண்டோ வைஸ் போன்ற பத்திரிகைகள், இன்டர்செப்ட் கூட அதை தவறான தகவல்னு சொல்லி திரும்ப டீபங்க் பண்ணி கொண்டு வந்திருந்தது. அந்த மாதிரியெல்லாம் ரேப் எல்லாம் நடக்கல அப்படிங்கறத தான் அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. டீபன் டீபங்க் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னமும் அரசு தலைவர்கள் இன்னும் அதை ஒரு குற்றச்சாட்டா தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க, நடந்தது நடந்ததுன்ட்டு. அதை தான் கரீம் கானும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த வகையில சொல்லிட்டு இதுல மிக முக்கியமான 3 பேரை இந்த இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க ஹமாஸ் தரப்புல. ஒன்னு, காசாவோட பிரைம் மினிஸ்டரா இருக்கிற யஹியா சின்வர். அவர் தான் ஹமாஸோட பொலிட்டிக்கல் விங்கோட காசா பிரிவினுடைய தலைவர். அவரு தான் இந்த தாக்குதலுக்கு முழு பொறுப்பு, அரசியல் துறை ரீதியா பொறுப்பானவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, யஹியா சின்வர். அடுத்து இந்த அல்கசாம் பிரிகேடுடைய தளபதி. அவரு தான் அதனுடைய கம்ப்ளீட் இந்த ஆபரேஷனுக்கு பொறுப்பானவர். அல்காசாமுடைய முழுமையான கமாண்டர், சீஃப் கமாண்டர் அவரு தான், முகமது தைஃப். அவருடைய உண்மையான பேரு அபு கலீத் அப்படிங்கிறாங்க. அவருடைய உண்மையான பேர் என்னன்னு தெரியல. அவர் அழைக்கப்படுறது அபு கலீத் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அவருக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க, முகமது தைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு உண்மையான படமும் இது வரைக்கும் கிடைக்கல. ஐ திங்க் இந்த படமும் உண்மையான படமா என்னன்னு எனக்கு தெரியல உறுதியா. அவர் இன்னும் அடையாளப்படுத்தப்படாத ஒரு நபரா தான் இருக்கிறாரு. ஒரு மிஸ்டீரியஸ் ஃபிகரா தான் இருக்கிறாரு. ஃபோக் ஹீரோ பலஸ்தீனியர்களை பொறுத்தளவுல. அவரு மேல இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு. அதே மாதிரி கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஹமாஸோடைய பொலிட்டிக்கல் பீரோவுடைய சீஃபா இருக்கிற எஹியா இவரு ஹெனியேவை இதுல கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த ஹெனியாவை கொண்டு வந்தது தான் இப்ப மிகப்பெரிய சிக்கலுக்குரியதா இருக்கு. ஏன்னா அரசியலை பொறுத்தளவுல ஹெனியா இப்போ
ஏன்னா சலே அரோரிய வந்து இதுல லெபனான்ல கொன்னதுக்கு அப்புறம் அந்த டெலிகேஷனை லீட் பண்றது, பொலிட்டிக்கல் நெகோசியேஷன் டெலிகேஷனை வந்து லீட் பண்றது ஹெனியே தான், இஸ்மாயில் ஹெனியே தான். இந்த இஸ்மாயில் ஹெனியங்கிறவர் தான் வந்து இப்போ கெய்ரோவிலையும் தோஹாலையும் இந்த டெலிகேஷனை வந்து லீட் பண்றாரு. அவரு தான் நேரடியா களத்துல இருக்கிற எஹியா சுந்தர், முகமது டீஃப் கூட தொடர்புல இருந்து அவங்களுடைய கருத்துக்களை பெற்று அவங்களுடைய அப்ரூவலை பெற்றதுக்கு அப்புறம் வந்து இந்த பீஸ் டீலுக்கு வந்து ஒத்துக்கிறதுக்கான அந்த நெகோசியேஷன் டேபிள்ல லீட் பண்றது இவர் தான். ஸோ இந்த பேச்சுவார்த்தை குழுவில் வந்து அரசியல் ரீதியான பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஹெனியவை கொண்டு வந்தது தான் மிகப்பெரிய சிக்கலுக்குரியதா இருக்கு ஹமாஸ் தரப்புல இருந்து. எஹியா சின்வரியும் முகமது டீஃபையும் கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனைக்குரியது கிடையாது. ஏன்னா அவங்க நேரடியா வந்து களத்துல இருந்து சண்டை போடுறவங்க. ஆனா இவரை கொண்டுட்டு வந்திருக்குங்கிறது ஒரு சந்தேகத்தை எழுப்புது. மேற்கத்திய நாடுகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இதுக்கு காரணமா இருக்கலாம் அப்படிங்கிறத வரைக்கும் தெரியுது. கரீம் கான் ஒரு மேற்கத்திய ஆதரவாளர் தான். அவர் ஒரு பிரிட்டிஷ் பாரிஸ்டரு. அவரை வந்து என்ன சொல்ல போனா நெத்தன்யாகு ப்ரமோட் பண்ணி இந்த பொறுப்புக்கு கொண்டு வந்ததா சொல்லி ஒரு இது இருக்கு, தகவல் இருக்கு. அவரு இத முழுமையா ஆதரிச்சிருக்கிறாரு கரீம் கானை கொண்டு வர்றதுக்கு. பல வகையில கரீம்கானுக்கும் அமெரிக்கா, மேற்குலக நாடுகளுக்குமான அந்த தொடர்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஆழமானது. அவர் வந்து ஒரு பயஸ்டு பர்சனா தான் கருதப்படுறாரு. ஏன்னா அக்டோபர் 7க்கு கொடுத்த அக்கறையை வந்து ஒரு 8 மாச போருக்கு அப்புறம் கூட வந்து இந்த இதுக்கு வந்து அந்த அளவுக்கு கொடுக்காம தான் இருந்தார். ஆனா ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸை வந்து ப்ரொவைட் பண்றதுனால, ப்ரொவைட் பண்ணி தான் வந்து இந்த இந்த அரெஸ்ட் வாரண்ட்டை கொடுக்க முடியுங்கிறது தான் ஒரு காரணமா சொல்றாரு. அதுக்காக தான் இந்த காலதாமதம் ஆனதாகவும் சொல்றாரு. எனிவே அவரு பார்ஷியலா இம்பார்ஷியலா அந்த கருத்துக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. இதுக்கு எதிராக ஒரு 12 செனட் உறுப்பினர்கள், அமெரிக்காவுடைய செனட் உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு மாஃபியா கேங்கோட அஹ், அச்சுறுத்தல் மாதிரி ஒரு அபிஷியலான ஒரு அச்சுறுத்தலை அவருக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி தகவல் வந்த உடனே அது கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அபிஷியலா டாம் காட்டன், டிம் காட்டன், அது போல வந்து அவரு சக் ஷூமர் நினைக்கிறேன், இப்படி பலரும் சேர்ந்து, இல்ல ரிப்பப்ளிகன் பார்ட்டியோடைய தலைவராக இருந்த முன்னாள் தலைவராக இருந்த ஒருத்தர், இப்படி பலரும் வந்து சேர்ந்து ஒரு ஒரு வெளிப்படையான அறிக்கையாவே அவங்களுடைய லெட்டர் பேட்ல கொடுத்துருந்தாங்க, செனட் லெட்டர் பேட்ல. அதுல அவங்க வார்ன் பண்ணியிருந்தாங்க ப்ராசிக்யூட்டரை. கரீம் கானை வந்து நேரடியாவே வார்ன் பண்ணியிருந்தாங்க. வி வார்ன் யூ அப்படிங்கிறது தான் அந்த லெட்டரோடைய எண்டு. ஸோ அந்த அளவுக்கு நேரடியா வந்து இன்டிமேட் பண்ணியிருந்தாங்க. இந்த வேலையில ஈடுபட்டேன்னா உனக்கு ஆபத்து அப்படின்ட்டு. அமெரிக்காவுக்கு வந்தா அரெஸ்ட் பண்ணுவானாங்க, அவர் குடும்பத்துக்கு விசா கொடுக்க முடியாதுன்னாங்க. இப்படி பல்வேறு வகையில வந்து கிட்டத்தட்ட ஒரு மாஃபியா கேங் மாதிரி வந்து அவங்க மிரட்டல் தோணியில தான் வந்து பேசியிருந்தாங்க. அதெல்லாம் கடந்து அவர் கரீம்கான் இந்த அரெஸ்ட் வாரண்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. அதே நேரத்துல இதனுடைய இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா ரஷ்ய பிரசிடென்ட்டுக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருந்தாங்க. அது ஒரு போகஸ் கேஸ் தான் உண்மையா சொல்ல போனா. ஆனாலும் கொடுத்திருந்தாங்க. அது பெரிய அளவுக்கு இன்னைக்கு களத்துல வந்து எதிரொலிக்கல, அவர் அரெஸ்ட் பண்ண முடியல. அதே மாதிரி நெத்தன்யாவுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப நெத்தன்யாவு பல நெருக்கடிகளை சந்திக்கிறாரு. அது வந்து இப்ப ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இந்த அரெஸ்ட் வாரண்டோட போக முடியாது அவரு. இப்படி பல நாடுகளுக்கு, இந்த சிக்னட்டரியா இருக்கிற பல நாடுகளுக்கு, ரோம் ஸ்டாட்டியோட சிக்னட்டரியா இருக்கிற பல நாடுகளுக்கு அவரால் போக முடியாது. அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி தான், பொலிட்டிக்கல் ரீதியான நெருக்கடி தான். இப்ப அவங்க உள்நாட்டு பாதுகாப்புல இருக்கிற அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு, அவங்களுக்காக இந்த கேஸை ஃபேஸ் பண்றதுக்கு, இந்த அரெஸ்ட்டை ஃபேஸ் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் மிலிட்ரி, ஒரு பாதுகாப்பு யூனிட்டை வந்து நாங்க உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்றாங்க. அதாவது அவர் எங்கேயாவது வெளியில போனா அரெஸ்ட் பண்ண வந்ததுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ராணுவம் மாதிரி அதை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு யூனிட்டியை வந்து ராணுவத்திலேருந்து உருவாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு இதோட எஃபெக்டிவ்னஸ் எந்த அளவுக்கு இருக்கும் என்னங்கிறது தெரியல. அதே நேரத்தில் இது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்ததுனால தான் வந்து ஹெனியேவை வந்து இஸ்மாயில் ஹெனியேவை வந்து கொண்டு வந்திருக்கிறதுக்கான நோக்கமாகவும் கருதப்படுது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாஸாக தான் பார்க்கப்படுது இந்த கேஸை பொறுத்தளவில், இந்த இந்த இதை பொறுத்தளவில், அரெஸ்ட் வாரண்ட்டை பொறுத்தளவில். ஸோ
ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா ஒரே ஒரு வகையில வந்து இது மிக முக்கியமானதா கருதப்படுது. என்னன்னா மோரல் கிரவுண்ட்ல மக்களுக்கு தங்களுடைய அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துறதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு இது ஒரு மிக முக்கியமானதா கருதப்படுது. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொடுத்திருந்த ஏற்கனவே இனப்படுகொலைக்கான பிளாசிபிலிட்டி இருந்தது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு மோரல் பூஸ்ட வந்து மக்கள் போராட்டங்களுக்கு கொடுத்துச்சோ, அந்த மாதிரி இந்த இந்த அரெஸ்ட் வாரண்ட்டுங்கிறதும் ஒரு மோரல் பூஸ்ட் மக்களுக்கு கொடுக்கும். அந்த வகையில இது வந்து உபயோகரமானது. மற்றபடி இதனுடைய எஃபெக்டிவ்னஸ் என்னவா இருக்கும் என்னன்னு நமக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் இன்னொன்னு நான் கேட்க நினைச்சேன். இப்போ அந்த ஈரான் அதனுடைய பிரசிடென்ட் மறைவுக்கு பிறகான இப்போதைய அப்டேட் என்ன இந்த இதுல? இந்த 24 மணி நேரத்துல? ஸோ இந்த ஈரான் அப்ப அதிபருடைய மரணம்ங்கிறது ம், அடுத்து புது பிரசிடண்ட்டை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவர் வந்து டெம்பரரி அடுத்த ஒரு 50 நாளுக்குள்ள வந்து எலெக்ஷன் வைக்கணும். அது வரைக்கும் வந்து அவர் புதுசா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம நேற்று சொன்ன மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து தொடர்ந்து இந்த பாதையில வந்து இயங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் லீடர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஈரானுடைய பாலிசியில எந்த மாற்றங்களும் இருக்காது. அது தொடர்ந்து அப்படியே வந்து இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா புதுசா நமக்கு ஆக்சுவலா முன்னாடி இந்த தகவல் தெரியல. இப்பதான் வந்து இந்த தகவல் தெரிஞ்சுது. என்னன்னா இந்த சுப்ரீம் லீடருடைய இத வந்து அவர் பொறுப்பை வந்து அவருக்கு வயது முதிர்ச்சியானதுனால அவர் அந்த பொறுப்பை வந்து புது சுப்ரீம் லீடரை உருவாக்குறதுக்காக முயற்சியில இருந்ததா சொல்றாங்க. அது அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி வந்து தேர்ந்தெடுக்கும் இந்த லீடரை. ஸோ அந்த வகையில புது லீடரை எடுக்கிறதுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் வந்து அவங்க வச்சிருந்ததா சொல்றாங்க. இன்னொரு 3 மாசத்துல அது நடக்க போறதாகும். ஸோ அதுல லைக்லி இப்ராஹிம் ரைசி வந்து அடுத்த சுப்ரீம் லீடரா தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான முழுமையான வாய்ப்பு இருந்ததா சொல்றாங்க. ஸோ இப்போ அதுதான் வந்து மிஸ் ஆகுது. இப்போ இப்ராஹிம் ரைசி வந்து அடுத்த சுப்ரீம் லீடரா ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தவரா கருதப்படுது. இப்போ அவருடைய இழப்புங்கிறது அந்த சுப்ரீம் லீடர் பொசிஷனுக்கு அவர் வர வேண்டியவர் இப்போ மிஸ் ஆகுறாரு. ஸோ அந்த வகையில இது வந்து மிகப்பெரிய இழப்பு ஈரானை பொறுத்தளவுல. அதே நேரத்துல இவருடைய லெகசி என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவர் கடந்த ஒரு 2021 இருந்து ஆட்சியில இருக்கிறாரு. ஒரு நேஷனலிஸ்ட். இவர் பல்வேறு நாடுகள் உலகம் முழுக்க இருக்கிற அமெரிக்காவால பாதிக்கப்படக்கூடிய நாடுகளுக்கு ஆதரவாக முழுமையான தன்னுடைய பாலிசியை டிசைன் பண்ணவர். மேற்குலக நாடுகளுக்கு சாராம மேற்குலக நாடுகளை ஃபேர்ம்லி எதிர்த்து குளோபல் சவுத்து கூட உறவுகளை வச்சு அதன் மூலமா தன்னுடைய ஆஹ், நாட்டினுடைய முழு பொருளாதார கொள்கைகளையும் வடிவமைக்க முடியும். வெளியுறவு கொள்கைங்கிறது மேற்குலக சாராமலே நம்மளால வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணவர். அதை நோக்கி பயணத்தை மேற்கொண்டவர். அதே போல பொலிட்டிக்கல் ரீதியாகவும் வந்து ரஷ்யா கூடயும் சைனா கூடயும் மிக தீவிரமான நெருக்கம் காட்டினவர். இப்படி பல்வேறு வகையில இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல மிக முக்கியமான ஃபிகர். ஆன்டி இம்பீரியலிஸ்ட் பாலிசியை வந்து வச்சிருந்தவர். என்ன சொல்லப்போனா ஆன்டி இம்பீரியலிஸ்ட் பாலிசியை வச்சிருக்கிற இடதுசாரி நாடுகளா கருதப்படுற ரெவல்யூஷனரி கவர்மெண்ட்ஸா கருதப்படுற லத்தீன் அமெரிக்கன் நாடுகள்ல இருக்கிற கியூபா, வெனிசூலா, நிக்கராகுவா போன்ற நாடுகளுக்கு கடந்த வருஷம் வந்து ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தாரு. அப்ப வெளிப்படையா பேசியிருந்தாரு பல விஷயங்கள். அவங்க கூட இவங்க வந்து எப்படி வந்து இணைந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறத பெருமளவுக்கு அதுல பேசியிருந்தார். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காவே பேசியிருந்தாரு. அதே போல உங்களுக்கு வெனிசூலா வந்து மிகப்பெரிய ஆஹ், இந்த சாங்ஷன் போட்டதுனால அமெரிக்காவுடைய யூனிலேட்ரல் சாங்ஷன்னால பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் போது அவங்களுடைய ஆயில் ரிஃபைனரிஸ்க்கு தேவையான மிஷினரிஸ் அந்த தொழில்நுட்பம் எல்லாத்தையும் வந்து கொடுத்தது வந்து ஈரான் தான். ஈரான் தான் கொடுத்து இப்போ அவங்கள வந்து திரும்ப வந்து அவங்கள ஆயில் ரிஃபைனரியை வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்றதுக்கும் அவங்க ஆயில் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கும் வந்து உதவி பண்ணிட்டு இருக்கிறது ஈரான் தான். ஸோ இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி கடந்த ஒரு ஐ திங்க் வந்து அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க வெனிசுலா கூட. ஸோ இப்படி பல வகையில வந்து மேற்கத்திய நாடுகள்ல அதாவது குறிப்பா இது மேற்கத்திய நாடுகள்ங்கிறேன் லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல குறிப்பா
இடதுசாரிகளா கருதப்படுற நாடுகள் கூட நெருக்கமான உறவு காட்டினவர். அதே மாதிரி ஆப்பிரிக்கன் நாடுகள்ல இருக்கிற ரெவல்யூஷனரி கவர்மெண்ட்ஸ் கூட நெருக்கமான உறவு வச்சிருந்தவர். இப்படி பல்வேறு வகையில இந்த பகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த குளோபல் சவுத்து கூட வந்து நெருக்கமான உறவு வச்சிருந்தவர். இப்ப அந்த லெகசி கேரி ஃபார்வர்ட் ஆகுமா அடுத்து வர்ற அதிபர்களால அப்படிங்கிறது தான் நமக்கு பார்க்க வேண்டி இருக்கு. ஆனா ஓவராலா வந்து ஒரு பெரிய மாற்றம்ங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இதுக்கு முன்னாடி இருந்த ஹசன் ரொக்கானிங்கிறவர் வந்து இவருக்கு முன்னாடி இருந்தாரு. அவரு மேற்குலக நாடுகள் கூட வந்து உறவை வச்சு அந்த சாங்ஷனை வந்து ரிமூவ் பண்ண வைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு தோல்வி அடைஞ்சார். ஸோ அவர் முடிஞ்ச வரைக்கும் மேற்குலக நாடுகள் கூட தொடர்புகளை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபட்டாரு. ஒரு ரிஃபார்மிஸ்டா செயல்படுறதுக்கான முயற்சியில ஈடுபட்டாரு. அவருக்கு எதிர்நிலையில வந்து இவரு கம்ப்ளீட்டா அதுக்கு ஆப்போசிட்டா போனாரு. எப்ராஹிம் ரைசி. ஸோ அது இப்போ மிஸ் ஆகுது. ஒரு அடுத்த ஒரு நேஷனல் லீடரா வர வேண்டிய ஒரு சுப்ரீம் லீடரா வர வேண்டிய ஒரு வாய்ப்பும் போயிருச்சு. அவரு வந்திருந்தாருன்னா மேபி இப்ப இருக்கிற அலி கமேனியை விட இன்னும் தீவிரமான மேற்குலக எதிர்ப்பு சிந்தனை கொண்டவராக இருந்திருப்பாரு. அதே நேரத்துல இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு இன்னும் தீவிரமான ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு சிந்தனையோட இருந்திருப்பாரு. அது இப்போ மிஸ் ஆகுதுங்கிறது தான் கூடுதலான தகவல் இவருடைய இழப்புக்கு அப்புறம். இன்னும் ஒரு 2, 3 நாள் கழிச்சு அந்த ரிப்போர்ட் வரும்னு நினைக்கிறேன். விபத்துக்கான முழு ரிப்போர்ட்டு. ஏன்னா நெறைய தோழர்கள் வெவ்வேறு தகவல் சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு சந்தேகங்கள எழுப்பியிருந்தாங்க. இன்னும் சந்தேகங்கள் நெறைய தான் இருக்கு. இன்னும் ஒரு 1 வாரம் போனதுக்கப்புறம் தெரியும்னு நெனைக்கிறேன். பட் நீங்க சொல்ற மாரி சந்தேகங்கள் இருக்கு. ம், ம். இல்ல இப்ப நம்ம சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா இதுல வந்து பலரும் வந்து அவங்களுக்கான ப்ரொபகேண்டா வார வந்து பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. இன்ஃபர்மேஷன் வாரு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஐ திங்க் வந்து நம்ம அத முழுமையா வந்து அத அத பார்க்கணும். ஆனா அதையே முழுமையா வந்து நம்ம அப்படி இருந்திருக்கும், இப்படி இருந்திருக்கும்னு வந்து நினைக்க தேவையில்ல. ஏன்னா அன்லெஸ் அன்டில் இப்ப இதுல வந்து நேரடியா பாதிக்கப்பட்டிருக்கிறது ஈரான். இப்ப ஈரானுக்கு கண்டிப்பா வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம் நம்மளை விட. இப்ப ஈரானுக்கு தெரியும் இதுல என்ன நடந்திருக்குன்ட்டு. ஸோ அப்ப அவங்க அன்லெஸ் அன்டில் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வந்து இதை வந்து எப்படி அணுகணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. இல்ல உண்மை என்னவோ அதை தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. உண்மையாவே இதுல வந்து சதி நடந்திருக்கு, ஃபாரின் இன்டர்ஃபரன்ஸ் இருந்திருக்கு இந்த விபத்துலன்னா கண்டிப்பா வந்து அவங்க அதை வெளியிடுவாங்க. புரியுது, புரியுது தோழர். பார்க்கலாம். அடுத்த நிகழ்வு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.